நட்டத்தில் தான் போகும், கடன் அதிகமாக வாங்கணும். வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்காம இப்படி செய்வது சரியான ஒரு கேள்வி இந்த பக்கம் இருக்குது. எல்லா வேலையும் இப்படி தனியாருக்கு கொடுத்துட்டு தனியாரில் வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து வெளியேறவங்களுக்கு கொடுக்குறது, இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஓட்டர் ஐடி அவர் தமிழராக ஆயிடுவார். அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள் ஆன பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் ஏற்கனவே 25,000 வாக்காளர் இருக்காங்க. இது இன்னும் அதிகரிக்கும். இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் முகமே மாறிப்போம். நீங்கள் சும்மா பேசிட்டு இருக்கலாம் தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள்னு. இது ரெண்டு கண்ணும் நடக்குது. இப்போ பஞ்சாபில் இந்தியாவிலேயே அதிகமான கஞ்சா புழக்கம் உள்ள ஒரு பகுதி என்பது பஞ்சாப் தான். ஏன் எப்போ வந்துச்சு அது? பஞ்சாபில் காலிஸ்தான் எழுச்சி அடக்கி ஒடுக்கப்பட்ட பிறகு இனி அவன் எழக்கூடாது என்பதற்காக தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் வச்சுட்டான். இன்னைக்கு வந்து பஞ்சாபில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு போதை பழக்கத்துக்கு உள்ளாகி போதை நோயாளி இல்லாத ஒரு குடும்பம் கிடையாது. ஈழத்தில் பாருங்க, ஈழத்தில் அந்த அழித்து ஒழிப்புக்கு பிறகு இன்னைக்கு வந்து எல்லா குடும்பத்திலையும் ஒரு போதை ஆள் இருக்கு. இங்கே ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அதை கொண்டு வராங்க. அப்போ இங்கே வந்து மக்களை வந்து இளைஞர்களை நடைப்பணமாக மாற்றுறாங்க, எதற்கு லாயக்கற்றவனாக மாற்றுறாங்க. இவர்கள் வந்து எதிர்த்து கேள்வி எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இலவசங்களை கொடுக்கறது, சும்மா பணம் வாங்கிட்டு போ, 1000 ரூபா வாங்கிட்டு போ, 2000 ரூபா வாங்கிட்டு போ. கடந்த காலங்களில் வந்து ஆந்திராவில் மரம் வெட்ட போன தொழிலாளர்கள் அப்படின்னு அத்துமீறி நுழைஞ்சி சந்தன மரம் கடத்தினாங்க அப்படின்றதுல சுட்டு கொண்டது எப்படி நடந்தது? 20 பேருக்கு மேலே நடந்துச்சு. இன்னும் அதுக்கு தீர்வு இல்லை ஒரு பக்கம். இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் காட்டுக்கு வந்து மான் வேட்டைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டு இருக்குது 3 பேர். கர்நாடகாவில் இது முதல் முறை கிடையாது, ஒரு இனக்கொலை, இது ஜெனசைட். கர்நாடகாவில் இது புதுசாக நடக்கலை. நீங்கள் வந்து காவிரி தீர்ப்பு வந்து கெசட்டில் வெளியிட்ட போது தொகையாக தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அது மாதிரி ஆந்திராக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை வரும்போது சந்திரபாபு நாயுடு அங்கே போய் ஒரு வீடு இடிஞ்சு 6 பேர் செத்து போனோம், அதுக்கு வந்து நிற்கிறார் இல்லைங்க. அப்போ எல்லாரும் அப்படிதான் இருக்கிறான். தமிழ்நாடு தான் அண்ணாத மாதிரி இருக்கு. முல்லை பெரியார் பிரச்சனை வந்தபோது அங்கே கேரளாவிலேருந்து அடித்து விரட்டி தேவாரத்தின் வழியாக வந்தபோது கூட அன்னைக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து இன்னொரு சம்பவம் நடக்கும்போது கர்நாடக முதலமைச்சராக இருந்தார். 2 பேரும் என்ன பண்ணாங்க? இதுக்கு ஒரு கல்யாணம் மண்டபம், உங்கள் வீடு பூர்வீக வீடு என்ன ஊரோ அந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ் டிக்கெட், இதுதானே பண்ணாங்க. தமிழ்நாட்டினுடைய இந்திய பிரதிநிதியாக யாரை போய் போடுறாரு? ஒரு கர்நாடகத்துக்காரர் தானே போடுறாரு. யோக்கியதை அவ்வளோதானே இருக்குது. 1 ரூபா நஷ்டீடு கொடுக்கணும். அல்ல, அதுக்கு அங்கே கேள்வி முறை இல்லைங்க. இப்போ இங்கே என்ன கேள்வி இருக்கணும் முதலமைச்சர்கிட்ட? அதான் சொல்றேன்னா, லாலு பிரசாத் என்ன செஞ்சாரு, சந்திரபாபு நாயுடு என்ன செஞ்சாரு, அது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன தோணுன்னா, இப்போ நேற்று நீங்கள் கேட்குறப்ப தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாமே தமிழர்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது தான் பதாகையில் முக்கியமாக இருந்தது. பேசுவதில் நீங்கள் நீண்ட நெடிய காலமாக தமிழ் தேசிய பேர் இயக்கம் அதான் வச்சுட்டு இருக்கு. இந்த தாவேக அரசுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் கூட தமிழ்நாடுகளுக்கு தமிழ்நாடு இருக்கிறவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படின்னு பர்சன்டேஜில் கூட சொல்லி 75% கிட்டத்தட்ட இது பரவாயில்லையே, கடந்த ஆட்சிக்கு இது பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ போக்குவரத்து துறையில் வேலை, அதாவது நடத்துனர்கள் கண்டக்டருங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றப்ப நார்த் இந்தியன் 1500 பேரை வந்து எடுத்திருக்கிறதா சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த போக்குவரத்து தொழிலாளர்களாக மறியல் செய்திருக்காங்க. காரணம் வந்து இந்த பேக்கேஜ், இந்த கான்ட்ராக்டை வந்து ஒரு வட இந்திய கம்பெனிக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க வட இந்தியர்களை கான்ட்ராக்ட் எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. இது வந்து எந்த விதத்தில் சரி தவறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ போக்குவரத்து கழகத்தை பொறுத்தளவுக்கு விஜய் அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, போக்குவரத்தினுடைய ரூட்டையும் தனியாராக்கிட்டாங்க. அதோட படுமோசம் என்னன்னா, அந்த தனியாருக்கு விட்டுட்ட ரூட்ல நஷ்டம் வந்துச்சுன்னா அதை அரசாங்கம் கொடுக்குமா. அதுக்கு பேர் சிஜிஎஸ்ன்னு வச்சிருக்கேன். அதுக்கு கம்பெனி பேர். முதலாளி வந்து இழைச்சிடக்கூடாது. ஆமா, அவருக்கு வந்து குறைந்தபட்ச லாபம் வந்து உத்தரவாதப்படுத்தும். ஒரே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும்னா, இவ்வளவு கிலோமீட்டருக்கு இவ்வளவு டிக்கெட்டுக்கான காசு கட்டணத்தை மட்டும் தான் முடிவு பண்ணும். கட்டணத்தை நீங்கள் வசூல் பண்ணுங்க. அந்த கட்டணத்தில் வசூல் பண்ணுறதுல சில ரூட்டில் வந்து ஆள் ஏறல, பேசஞ்சர் ஏறல, குறைஞ்சி போச்சு, அல்லது இந்த கட்டணம் உனக்கு கட்டுப்படி ஆகலைன்னா மீதியை நான் ஈடு கொடுத்துட்றோம், நாங்கள் நஷ்டத்தை ஈடுபடுத்தி கொடுத்துட்றோம் இப்படி சொல்லி தனியார் கூப்பிட்றாங்க. அதை நீ ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் தனியாக இருக்குது? அப்புறம் அப்போ வந்து ரூட்டு தனியாக இருக்குது, முடிச்சுட்டாங்களா? அந்த ரூட்டு தனியார்னு வரும்போது பல பேர் ஆந்திராக்காரன் வர ஆரம்பிச்சிட்டான்.
ம். இந்த ரூட்டை வாங்குறது வந்து ஆந்திராக்காரன் வர ஆரம்பிச்சிட்டான். ம். இல்லை நீங்கள் வந்து இந்த ஆந்திரா எல்லையில் மட்டும் இல்லை, உள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டான். ம். புரியுதா? அது வந்து இப்போ இதை பெரும்பாலும் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ம். ஒரு தெலுங்கு லாபி என்பது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ம். விஜய் அமைச்சரவைக்குள்ளே இருக்குது, ம். அதிகாரிகள், இவருக்கு ஆலோசகர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. அது எல்லாம் அந்த வழியா அது லாபி வந்துகிட்டு அதிகமா இருக்கு. அது இருக்குன்றீங்க. ஒரு பக்கம் இருக்குது. ம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ம். தொழிலாளிகளை வந்து கான்ட்ராக்ட் தொழிலாளியாக வச்சுக்கிறான். ம். நிரந்தர தொழிலாளி கிடையாது. ம். அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு வந்து அந்த லேபர் கான்ட்ராக்ட்னு பேர். ம். இந்த லேபர் கான்ட்ராக்ட் உத்தரப்பிரதேச கம்பெனி ஒருத்தருக்கு விட்டான். ம். இப்போ அவர் ஒப்பந்த வந்து தொழிலாளர். இப்போ அவருடைய விஷயம் என்ன, ம். அவன் வந்து லேபர் கான்ட்ராக்டுடைய பிரச்சனை என்னன்னா, குறைச்ச கூலிக்கு உனக்கு ஆள் கிடைக்கும். ம். அவர் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து என்ன பண்ணுவாருன்னா, ம். ஒரு நபருக்கு இவ்வளவு சம்பளத்துக்கான தொகையை வாங்கிக்குவார். ம். அதுல இவர் கமிஷன் போக மீதியை கமிஷன் சம்பளமா லாபம் கொடுப்பாரு. இந்த இன்னும் லேபர் பாதி கான்ட்ராக்டுடைய பாதி. சிஸ்டம் அதுதான். ம். லேபர் கான்ட்ராக்ட் எப்படின்னா, ஒரு ஆளை நான் சப்ளை பண்ணேன்னா ஒரு ஆளுக்கான கூலி இவ்வளவு தந்துடணும். ம். ம். அவர் இவ்வளவு வேலைகள் செய்வார், இந்த வேலைகளை முடிச்சு கொடுப்பாரு. ம். இதுதான் லேபர் கான்ட்ராக்ட். ஆமாங்க. அதுல வந்து எனக்கு இவ்வளவு கமிஷன் வேணும். ம். அது ரெண்டு இடத்துலயும் வாங்கிக்குவார். ம். தொழிலாளிகிட்ட இருந்து வாங்கிக்குவாரு, முதலாளிகிட்ட இருந்து வாங்கிக்குவார். இதுதான் லேபர் கான்ட்ராக்ட், சட்டப்படியே இருக்குது அது. ம். இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, ம். இந்த குறைச்ச கூலிக்கு இவர் எடுத்தால்தான் ம். அந்த கான்ட்ராக்டே இவர் கிடைக்கும். ம். குறைச்ச கூலிக்கு கிடைப்பதுன்ற பேரால தான் இந்திக்காரனே இங்க வேலைக்கு வர்றான். குறைந்த ஊதியத்தை கொடுத்து அங்கிருந்து ஆளு கூப்பிட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது யாரு கான்ட்ராக்டரோ அவன் தான் இயல்பா இல்ல அந்த முடிஞ்சு ஊர்ல இருந்து போச்சுன்றது கூப்பிடுவான். வேற. இப்ப என்னன்னா அதுக்குன்னு வந்து தமிழ்நாட்டுல வந்து வேலை இல்லாம எத்தனை லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க எல்லாமே தனியாருக்கு கொடுத்துறீங்க. ஒப்பந்தத்தை முழுக்க தனியாருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பீகாருக்கு கொடுத்துட்டாங்க அந்த விஷயத்த. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள வேலையில் எடுங்க. அப்படியாவது ஒன்று மாற்றலாம். இல்லை அரசுக்கு என்ன வேலை? எல்லாமே தனியாருக்கு கொடுத்துட்டாக்கா அப்போ அரசுக்கு என்ன வேலை? அமைச்சர்கள் அதாங்க, எதுக்கு? இப்ப நீங்க போக்குவரத்து கழகத்தை வந்து தனியார் அதாவது போக்குவரத்து கழகம் வந்து தமிழ்நாடு பேர் இருக்கும். ம். உண்மையிலே எல்லாமே தனியார்ட்ட கொடுத்துறது. ம். இது கிட்டத்தட்ட மின்சார வாரியம் பாதி அப்படி போயிடுச்சு. ம். மின்சார உற்பத்தி என்பதும் தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட இருந்துச்சு. எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ம். இப்போ வந்து உற்பத்தி என்பது தனியாருக்கு போயிடுச்சு. பெரும்பாலான உற்பத்தி 80% உற்பத்தி என்பது ம். தனியார் கம்பெனிகிட்ட தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் வாங்குது. ம். அங்கேயும் அதே தான். ம். அவன் என்ன பண்ணிடுறான்னா அதனுடைய ஃப்ளோர் ரேட்டுன்னு ஒன்று வச்சிருக்கிறான். ம். அதுக்கு கீழே அது போயிடும் அப்படின்னாக்க அது தொகையை அவர் கொடுத்துருவார். ம். மின்சார வாரியம் கொடுத்துரும் அவனுக்கு. ம். அதே மாதிரி ஒரு யூனிட் இவ்வளவு பைசா. இதில் தான் வந்து நிறைய லஞ்சங்கள் நடக்கிறது எல்லாமே அதுதான். ம். வந்து அதாவது நீங்கள் சப்ளை பண்ணாலும் பண்ணாட்டினாலும் ம். குறைந்தபட்சம் உன்ட்ட நீங்கள் வாங்கினதாக கணக்கு வச்சுக்கிட்டு ம். பணம் கொடுத்துரும். ம். வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ம். வாங்கினதாக கணக்கு பண்ணி உங்களுக்கு பணம் கொடுத்துரும். ம். இந்த ஏற்பாட்டில் தான் ஏகப்பட்ட லஞ்சங்கள் இருந்துக்கிட்டு மின்சார வாரியத்தை வந்து அட்டை மாதிரி உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அதுதான். ம். இப்போ அதன் வழியில் ஏற்கனவே வந்து அதனுடைய மின் உற்பத்தி என்பது தனியார் மயமாயிடுச்சு. ம். இப்போ என்ன பண்ணுறான்னா ம். அந்த உற்பத்தியான இடத்துல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, ஆமா. அந்த இடத்த வரையிலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வரையிலும் வருது இருக்குல்ல, ம். அதை வந்து இப்போ தனியார் கொடுத்துட்டுருக்காங்க. ம். கம்பி இவரோடது, ம். சட்டை தான் என்னோடது, மாப்பிள்ளை அவர் தான். ம். அந்த மாதிரி ம். கம்பி மின்சார வாரியத்தோடது, ம். அதில் வரக்கூடிய மின்சாரம் தனியா இருக்கு. ம். புரியுதா அவருக்கு? கட்டமைப்பு முழுக்க கவர்மெண்ட் பண்ணி ஆமா, கொடுத்துரும். எல்லாம் அவர் பண்ணி கொடுத்துருவாரு. கடைசியா வந்து தனியார் நீ வந்து கொடுத்துடணும். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன பண்றான்னா ம். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எடுத்து வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய இது இருக்குல்ல, ம். அந்த சப்ளை இருக்குல்ல, கடைசி எண்ட் பாயிண்ட் சப்ளை, விநியோகம். இதுலயும் வந்து 50-50ங்கிறான் ம். தனியார்ட்ட. ம். பேரு தமிழ்நாடு மின்சார வாரியம். ம். இப்போ இது எல்லாம் இதுக்கு பேர் என்ன சொல்றான்னா, ம். நீ இதெல்லாம் கம்பெனி நடத்துறதெல்லாம் அரசாங்கத்தினுடைய வேலையா? ம். அரசாங்கத்தினுடைய வேலையை அரசாங்கம் நடத்துவது ம். அப்படின்னு. அது பேர் என்ன? ஜெயில் நடத்துறது தானே, ம். போலீஸ் நடத்துறது தானே, ம். அதானே அர்த்தம். ஜெயில் நடத்துறது. ஜெயிலும் போலீஸும் நடத்துறது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. ம். மற்றதெல்லாம் அந்த தொழில் உற்பத்தி தனியார் மற்றதெல்லாம் இல்ல, எல்லாமே போற அவர் போக்குல தனியார் சிறைச்சாலை பார்த்துக்குவாரு. கூட தனியார் கொடுத்தாலும் ஆமா, கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். ம். அப்போ வந்து எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறது. ம். அதனுடைய அந்த அவுட் சோர்ஸ்ல வந்து பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, ம். பெரும்பாலும் வெளி மாநிலத்துக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான் வாங்கிட்டு போவான். ம். இதுதான் வழக்கமா நடந்துகிட்டு இருக்குது. அது இப்போ வந்து இல்ல இது படு வந்து மோசம் அது. தமிழ்நாட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்கனவே லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியில் இந்த அரசு சொல்லியிருக்குது, விஜய் அரசு, நாங்கள் வந்தால் இப்போ வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு 4000 ரூபாய், டிப்ளமோ முடித்தவங்களுக்கு அவங்களுக்கு 5000 ரூபாய், டிகிரி முடித்தவங்களுக்குன்னு இது வந்து இனிமேல் நடைமுறைப்படுத்தணும். நட்டத்தில் தான் போகும், கடன் அதிகமாக வாங்கணும். வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்காம இப்படி செய்வது சரியான்ற ஒரு கேள்வி இந்த பக்கம் இருக்குது. எல்லா வேலையும் இப்படி தனியாருக்கு கொடுத்துட்டு தனியாரில் வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது, இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு தமிழர் தாயகமாக இருக்காது. ம்.
தமிழ்நாட்டு இளையோருக்கு இங்கே வாழ்வுரிமை இருக்காது. ம், அதான் அதனுடைய விஷயம். ம், இப்போ நீங்கள் வந்து இப்போ அவங்க வந்துட்டான்னா ம். அதில் பாதி பேர் இங்கே தங்கிடுவான். ம். அதான் வந்த உடனே ரேஷன் கார்டு கொடுக்குறீங்க, ஆதார் கார்டு கொடுக்குறீங்க, ம். ஓட்டர் ஐடி அவர் கொடுக்குறீங்க. தமிழரா ஆயிடுவாங்க. அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள் ஆன பிறகு அது குடி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏற்கனவே 25,000 வாக்காளர் இருக்கிறான். ம். சராசரியா ம். வெளிமாநிலத்துக்காரன், தமிழ்நாட்டை இந்திக்காரன், சேராதவர்கள் தமிழ்நாட்டுக்கு இப்போ அதாவது சமீபத்தில் சும்மா வேலைக்காக வந்து வந்தவங்க தற்காலிகமாக இருக்கிறான் பாருங்க, ஆமா, ஆமா. அவர்களே ம். வந்து ஒரு ஒரு தொகுதிக்கு சராசரி 25,000 பேர் இருக்கிறான். 25,000. 25,000 பேர் வாக்காளர்கள் இருக்கிறான். ம், இது இன்னும் அதிகரிக்கும். ம், இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் முகமே மாறிப்போகும். ம், நீங்க சும்மா பேசிட்டு இருக்கலாம், தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள்னு. இது ரெண்டு கண்ணுமும் நடக்குதுங்க. ம், ஏன்னா இது தெலுங்குக்காரனும் இந்திக்காரனும் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ம், இங்க தமிழர்களுடைய தாயகமாக தமிழ்நாடு இருக்காது. ம், விஜய்க்கு என்ன சௌரியம், ம். தன்னுடைய ஸ்டார் வேல்யூ வச்சுக்கிட்டு வந்துடலாம் நினைப்பாரு. ம், திமுக அண்ணா திமுக பாரி கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்து வந்துடலாம் நினைப்பாங்க. ம், ஏன்னா நம்ம ஆளுகிட்ட வந்து 500 ரூபா கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட 300 ரூபா கொடுத்தா போதும். ம். அதுலயும் விலை மலிவான வாக்காளர் தான் அவரு. ஆமா. அப்படின்னு அப்படி பண்ண மாட்டான். ம், ம், எல்லாரும் அப்படி வந்துட மாட்டான். ம். காசு உன்கிட்ட வாங்கிக்குவான். ம். இப்பதான் நடந்துச்சு. ஆமா. உன்கிட்ட காசு வாங்கிட்டு விஜய்க்கு ஆமா, ஓட்டு போட்டான்ல, ஆமா, ஆமா. அது மாதிரி உன்கிட்ட வாங்கிக்கிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவான். ம். ஏன்னா அவனுடைய கட்சி பிஜேபி தான். ஆமா, ஆமா. ஆனால் இப்போ நீங்கள் வந்து எங்கெல்லாம் வடமாநில தொழிலாளிகள் அதிகமாக இருக்கிறாங்களோ ம். அந்த வாக்காளர் இருக்கிற இடத்துல தான் ம். பிஜேபிக்கு அதிக வாக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் வருதுன்னா கோயம்புத்தூர் மக்களுடைய வாக்கு அது கிடையாது. ம், ம், ம். திருப்பூரில் ம். இந்து முன்னணி ஊர்வலம் பிள்ளையார் ஊர்வலம் போனான்னா 90 விழுக்காடு வந்து இந்திக்காரன் தான் போகிறான். ம், அவன் தான் போகிறான். ம். கணபதி லாலா ஓகையான்னு ஏதோ பாடிட்டு போகிறான்ல, எல்லாம் ம். அந்த பசங்க தான். இப்போ அவன் தான் வாக்காளர் அங்கே. ம். அவன் தான் பிஜேபி அவன் தான் வாக்களிக்கிறான், நம்மளுடைய இது வந்து முடிவு பண்றான். முடிவு பண்ணுறான். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டா வாக்குரிமை கொடுக்குறீங்கன்னு சட்டம் பேசலாம். ஆனா அது ஒரு செயற்கையான குறுக்கீடு. ம். இயல்பான ஒரு வளர்ச்சி போக்கில் பிஜேபி வந்தான், எவன் வந்தாலும் மக்கள் ஆதரவு பெற்றான்னா ஜெயிச்சுட்டு போகட்டும். அது இல்ல. ஆனா இது ஒரு செயற்கையான குறுக்கீடு. திணிக்கிறது அப்படின்ற ஆமா, மாதிரி அதானே இது. வாக்காளராக திணிக்கிறான். திட்டமிட்டு அனுப்பி திட்டமிட்டு வாக்காளர்கள் ஏன்னா ஹிந்தியை வந்து அவ்வளோ ஈஸியா இங்க திணிக்க முடியல. ஹிந்திக்காரனை திணிக்க முடியுது. நம்மளாலே கேட்கலாம்ல, ஏன் நம்மளால் டாஸ்மாகில் குடிச்சிட்டு படுத்து கிடப்பாயா, இவன் தான் வேலை பார்க்குறான் அப்படின்னு நம்ம சின்ன சின்ன நிறுவனங்கள் நடத்துறவங்களே நம்மளாலே சொல்லலாம். அது யதார்த்தத்துல நடந்திருக்குது. ஆமா, ஏன்னா இவன் நீங்க வந்துங்க நம்ம வந்து எதையுமே இணைச்சு பார்க்கறதே கிடையாது. இப்போ பஞ்சாப்ல இந்தியாவிலேயே அதிகமான கஞ்சா புழக்கம் உள்ள ஒரு பகுதி என்பது பஞ்சாப் தான். ஏன் எப்போ வந்துச்சு அது? பஞ்சாப்ல காலிஸ்தான் எழுச்சி அடக்கி ஒடுக்கப்பட்ட பிறகு இனி அவன் எழக்கூடாது என்பதற்காக இந்திய அரசு, இந்தியாவினுடைய இராணுவம், உளவுத்துறை எல்லாம் திட்டமிட்டு பாகிஸ்தான் வழியாக இயல்பாக கஞ்சா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணான். தெருவுக்கு தெரு, பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் வச்சுட்டான். இன்னைக்கு வந்து பஞ்சாப்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு போதை பழக்கத்துக்கு உள்ளாகி போதை நோயாளி இல்லாத ஒரு குடும்பம் கிடையாது. ஆணோ பெண்ணோ அப்படி இருக்கு பஞ்சாப்ல. நான் அவங்கள்ட்ட இப்போ அந்த ஒரு போராட்டத்தில் சந்திக்கும் போது நான் அவங்களை கேட்டேன். அது பாட்னா பல்கலைக்கழகத்தினுடைய இது ஜலந்தர் பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர் அமைப்பினுடைய தலைவராக ஒரு பொண்ணு, இந்த பல்கலைக்கழக மாணவர் அமைப்புக்கு தலைவர் ஒரு பொண்ணு. நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஹைலி ரிலிஜியஸ், நீங்கள் வந்து ஒரு மத ஒழுக்கங்களுக்கு ரொம்ப கடுபடியாக இருப்பீங்க, எந்த விஷயமும் மத நிறுவனங்களின் அடிப்படையில் தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க. அப்படி இருக்கிற ஆளுகளுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி நீங்கள் ஆணு பொண்ணு எல்லாம் போதையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி இது அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அது புரிந்து தெளிவாக சொல்ல தெரியல. காலிஸ்தான் இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த இது அந்த மத கோயில்கள் இருக்குல்ல, அந்த கோயில்கள் வழியாகவே இந்த ஓபிஎம் கடத்த வச்சுட்டாங்க. இந்த இதெல்லாமே கஞ்சாலாம் வந்துருச்சு அப்படின்னு ஈழத்தில் பாருங்க. ஈழத்தில் அந்த அழித்து ஒழிப்புக்கு பிறகு இன்னைக்கு வந்து எல்லா குடும்பத்திலையும் ஒரு போதை ஆள் இருக்குது, உண்டா இல்லையா? இது வந்து ஒரு தேசிய இன எழுச்சி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் போதை புழக்கம் என்பது அதிகப்படுத்தும். இது அரசாங்கத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியில் அது ஒன்று. இது எப்படி ஐரோப்பாவில் வந்து பாரிஸில் இளைஞர்கள் எழுச்சி வந்த போது அதை ஒடுக்குவதற்கு தான் இந்த இது இருக்குல்ல, இந்த படங்கள்லயே இப்படி வச்சிங்கன்னா நிர்வாணம் ஆயிரும், இப்படி தள்ளினீங்கன்னா ஆடை வந்துடும், அப்படி ஒரு சும்மா சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல. இந்த போர்னோகிராஃபிங்கிறது இருக்குல்ல,
இந்த மாதிரியான செக்ஸ் படங்கள் என்பது எல்லாமே வந்தது அதுக்கு பிறகுதான். ம். அதை பற்றிய நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் இருக்குது. ம். அப்போ அது 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 அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி. இப்போ இங்கே என்ன பண்ணிட்டான்னா போதை பழக்கத்தை அதிகப்படுத்துறது. இங்கே ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது ம். அதை கொண்டு வரான். ம். அப்போ இங்கே வந்து மக்களை வந்து இளைஞர்களை நடைப்பணமாக மாற்றுறான், ம். எதற்கு லாயக்கற்றவனாக மாற்றுறான். ம். அதுக்கு தகுந்தாற் போல. ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் வந்து எதிர்த்து கேள்வி எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இலவசங்களை கொடுக்கறது, சும்மா பணம் வாங்கிட்டு போ, 1000 ரூபா வாங்கிட்டு போ, 2000 ரூபா வாங்கிட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டு எல்லார் கையிலையும் ஏதோ ஒரு வகையில் பணப்புழக்கத்தை உண்டாக்கிடுறான். ம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா இவர்கள் வந்து மாதம் முழுசும் வேலை செய்து தான் பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் ஆயிடுது. ம். போதை ஒரு பக்கம், ம். ஒரு உடனடி தேவைக்கான காசு கையில் புழக்கம் ஒரு பக்கம் இருக்குது. ம். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள எப்படின்னா அப்சல்யூட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது கிடையாது, ம். முழுமையான வேலையின்மைங்கிறது கிடையாது, ம். அரைகுறை வேலையின்மைங்கிறது தான். ம். அப்படின்னா என்னன்னா ம். முழுசா வேலை கிடையாது, வருஷம் ஃபுல்லாக வேலை கிடையாது, ம். வேலைக்கு போகிறதுல கை நிறைய சம்பளம் கிடையாது, ம். ஏதோ ஒரு கையில் புழக்கம் இருக்கும். இது அரசாங்கம் கொடுக்குற காசு, டாஸ்மாக்கு எல்லாம் சேர்ந்து இதுலேருந்து அவனை தப்பிக்க வைக்கிறது. ம். அது ஒரு காரணம் தான். காரணம். ஆனால் அதை மிகைப்படுத்தி அதில் என்ன பிரச்சனைனா குறை கூலிக்கு ஆள் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையை தவிர ஆள் கிடைக்கவில்லை என்பது அப்படி முழு உண்மை கிடையாது. இதுக்கு என்ன தீர்வு? இப்படி வந்து வட மாநிலத்தவர்களுக்கு எல்லா வேலையும் அப்படின்ற மாதிரி பெருகிக்கிட்டே இருந்ததுன்னா இப்போ அரசு துறையில் நேரடியாக எடுக்க ஆரம்பிச்சுட்டு தான் எதிர்ப்பு குரல் வருது. போக்குவரத்து துறையில் இப்போ எல்லா துறையிலும் அது வரும். இப்படியே போயிட்டு என்ன தீர்வு நம்ம வைக்கிறோம்? ஒன்று என்னன்னா முதல்வர் இதில் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் இந்த தேர்வை நீண்ட காலமாக நம்ம சொல்லி தான் இன்னைக்கு அது ஒரு பரவலாகி விஜய் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலே 75 விழுக்காடு தனியார் துறை உட்பட தமிழர்களுக்கே முன்னுரிமை கொடுப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கே முன்னுரிமை கொடுப்போம். அதை செயல்படுத்தணும், அதை சட்டமாக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அதை சட்டமாக்கினா மட்டும் ஆகாது. ஏன்னா சட்டமாக்கினா போய் கோர்ட்டுக்கு போய் அவன் ஸ்டே கூட வாங்க முடியும். எங்கள்கிட்ட யாரை வேலைக்கு வச்சுக்கணும், நீ எப்படியா முடிவு பண்ணுவ அப்படின்னு எடுப்பான். இப்போ அதில் கோவா அரசு வந்து அவன் அதுக்கான வழி என்ன பண்ணிட்டான்னா ஒரு பக்கம் சட்டம் போட்டான், இன்னொரு பக்கம் உள்ளூர் மக்களை வேலைக்கு எடுத்துக்கிறவனுக்கு நான் வந்து கரண்ட் பில்லில் 20% குறைச்சி கொடுப்பேன். அது மாதிரி தொழிலாளிகளுடைய பிஎஃப் கட்டுறதை ஒரு வருஷம், ஒரு இடத்துல கம்பெனி 1 வருஷம், ஒரு இடத்துல 2 வருஷம் அப்படிலாம் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு 2 வருஷம் வரையிலும் நான் பிஎஃப் கட்டிடுவேன், ப்ராவிடன்ட் ஃபண்ட் கட்டிடுவேன். ஆண்டுக்கு ஒரு முறை நீ தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கும்போது அதில் ஒரு பகுதியை நான் தரேன். இப்படி பல விஷயங்கள் கோவா அரசு அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இதே இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசம் இங்கே வரான்ல, உத்தரப்பிரதேச சாமியார் என்ன பண்ணிட்டாரு இப்போ முதலமைச்சர், அவர் உத்தரப்பிரதேச மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 25% சம்பளத்தை நான் கொடுத்துட்றேங்கிறாரு. போட்டார், சட்டம் போட்டாரு. இப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வரது இப்போ குறைஞ்சிருக்குது. இப்போ ஆமா, பீகார்ல இருந்து வந்துட்டு காண தவிர உத்தரப்பிரதேசம் வரது குறைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அங்க தக்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்றான். அது இங்க பண்ணிட்டு போ. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து மணிப்பூர்ல, நாகாலாந்துல, மிசோரத்துலலாம் என்னன்னாக்க இந்தியாவுக்குள்ளேருந்து வேறு மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவங்களை உள்ள எவ்வளோ நாள் அனுமதிக்கலாங்கிற முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை அந்த மாநிலத்தில் கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னர் லைன் பர்மிட்னு பேர். தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது. அது வந்து உள்நாட்டு நுழைவுங்கிறது. அப்போ என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, இப்போ நீங்கள் சொல்றீங்களா அது மாதிரி நம்ம ஆள் கிடைக்கல, ஆள் எந்தெந்த இதுக்கு கிடைக்கல, எவ்வளோ பேர் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற அந்த இடத்தில் தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்து ஃபில்டர் பண்ணி அனுப்பிட்டோம். இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டா இப்போ எனக்கு ஆள் கிடைக்காத இடத்துக்கு நாங்கள் வச்சுக்கிறேன், இருக்கிற இடத்துக்கு விட்டுட்டு போயிடலாம். அப்ப வந்து இது ஒரு முடிவெடுத்து சராசரியா பண்ணி கொண்டு போலாம்ல. எல்லாரும் எந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு ஆயிடக்கூடாது, திறந்து விடு மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல. அதுக்கு இல்ல லைன் பர்மிட்டுங்கிற மாதிரி கேட்கறேன். அப்ப இது ரெண்டையுமே தமிழ்நாடு அரசு ஒண்ணு கேட்க வேண்டியது, ஒண்ணு செய்ய வேண்டியது. நீங்க வந்து தமிழ்நாட்டு வேலைகள் வந்து 75 விழுக்காடு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் கிடைக்கும். அதை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நாங்க வந்து ஊக்குவிப்பு திட்டங்கள் வைப்போம். லேபர் சப்சிடின்னு பேர். அது இப்போ நீங்கள் வந்து இப்பயே கூட என்ன பண்ணுறாங்கன்னா சிறு தொழில் எம்எஸ்எம்இ தொழில்களுக்கு லேபர் சப்சிடின்னு கொடுக்குறாங்க, தமிழ்நாடு அரசாங்கமே கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் சப்சிடின்னு கூடாது. நீங்கள் உள்ளூர்காரனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த ரூபாயை வாங்கிக்க, எக்ஸ்ட்ரா வாங்கிக்க. அது ஒரு உத்தரப்பிரதேசில், கோவாவில், வெவ்வேறு மாநிலத்தில் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான், கர்நாடகாவிலையும் பண்ணிட்டு இருக்கிறான். அதெல்லாம் பார்த்துக்க, அது பின்பற்றி நீ நம்ம ஊருக்கு என்ன மாதிரி பண்ணால் சரியா இருக்குமா பண்ணுங்க. அது மாதிரி உள்நாட்டு கம்பெனி, இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டு கம்பெனியை வரவழைக்கிறீங்க, வெளி மாநிலத்து கம்பெனியை வரவழைக்கிறீங்க, நிபந்தனை விதிங்க. குறைந்தபட்சம் 51% மூலதனம் தமிழ்நாட்டாளர்களுடைய மூலதனத்தை சேர்த்து ஜாயிண்ட் ஆகதான் நீ வரணும். நீ எல்லாம் ஏன் வேணா வா, மெஜாரிட்டி ஷேர் எங்க ஆளுகிட்ட இருக்கணும். துபாயில் வச்சிருக்கிறான்ல, ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி வச்சிருக்கிறான்ல, அங்க நீங்க பணமே நம்மளால போடுவான், போட்டுட்டு அவர் கையெழுத்து வாங்கிக்குவான்.
அப்படி இருந்தா தான் துபாய்க்குள்ள நீங்க தொழிலை தொடங்க முடியும். அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் 51%. ஆமா, ஏன் அவன் உத்தரவாதம் அவனுக்கு நாடு அது. அப்படி இருந்தது இல்லைங்களா? இது பண்ணணும் இல்லைங்க. இப்ப இது விஜய் இது செய்ய முடியாதா? இது ஒண்ணு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது செய்ய முடியும். இவருக்கு அங்க ஓடணும், படம் இங்க படணும் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு தானே ஆகாது, கதை ஆகாது. இப்ப இறுதியா ஒரு கேள்வி. கடந்த காலங்களில் ஆந்திராவில் மரம் வெட்ட போன தொழிலாளர்கள் அப்படின்னு அத்துமீறி நுழைஞ்சி சந்தன மரம் கடத்தினாங்க அப்படின்ற பேரில் சுட்டு கொண்டது எப்படி நடந்தது? 20 பேருக்கு மேலே நடந்துச்சு. இன்னும் அதுக்கு தீர்வு இல்லை ஒரு பக்கம். இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் காட்டுக்கு மான் வேட்டைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டு இருக்குது 3 பேரை. இவர்கள் தரப்பில் அது காணாமல் போன மாடை நாங்கள் தேடிட்டு போனோம், இரவாயிடுச்சு, அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தோம், காலையில் சுற்றி வளைச்சி சுட ஆரம்பித்தாங்க, நாங்கள் எதிர்த்தாக்குதல்லாம் ஒன்றும் நடத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரசு தரப்பில் சொல்கிற விளக்கம் அப்படின்னு போதுமானதாக இல்லை. ஆனால் திடீர்னு அடுத்த நாள் மான் கறியும் காட்டுறாங்க. மொதல் நாள் அந்த இடத்துல சுடும்போது பொதுவாக எல்லாமே ஒரு கவரேஜ் பண்ணுவாங்க, ஆவணப்படுத்துவாங்க வீடியோ. அப்போ அந்த கறியெல்லாம் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, பிடிப்பட்டது இதெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த நாள் புது அவாய் செப்பல் போட்டு தான் ஒரு மாடு தேர அவர் மான் வேட்டைக்கு போனதாக காட்டுறாங்க. இது தொடர்ந்தா இருக்கிறப்ப சிவகுமார் சொல்கிறாரு, இது எங்கள் மாநில பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது எப்படி எடுத்துக்கலாம்? இதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தில் தமிழர்கள் சிக்கிக்கும். ஏன்னா கர்நாடகாவில் இது முதல் முறை கிடையாது, ஒரு இனக்கொலை, இது ஜெனசைடு. தமிழர்கள் 3 பேர் கொல்லப்பட்டிருப்பது. நீங்கள் மான் வேட்டையாடுனாவே வச்சுக்கோங்க, எனக்கு காட்டுக்கூட நடக்குது, அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் வனத்துறை ஒன்று சொல்லுது, நம்ம அதில் ரெண்டையுமே அது கோர்ட்டு நின்று தீர்மானிக்கிட்டோம். கைது பண்ணி கொண்டு போ. மான் வேட்டையாடுனா நீ கொண்டுடுவே, நீ மான் வேட்டையாடுறது குற்றம் தாங்க, ரைட்டு, கைது பண்ணி உள்ள நீதிமன்றத்தை நிரூபிச்சுட்டு என்ன தண்டனையை வாங்கி கொடுத்துட்டு போ. கொல்றது எப்படி, சுட்டு கொள்றது எப்படி நியாயமாகும்? அதுக்காக தான் வழக்கமான என்கவுண்டருக்கு செய்கிற ஒரு கதையை சொல்கிறாரு. அவன் சுட்டான், நான் திரும்ப சுட்டேன் அப்படிங்கிற கதையெல்லாம் அவர் சொல்வது இருக்குல்ல. இது வழக்கமான போலீஸ் ஸ்டோரி, அது நம்ம யாருமே நம்ப முடியாது. நீ அவன் என்னவா இருந்தாலும் ஒரு மக்கள், குடிமக்கள், உன்ன மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ஆள் கிடையாது. அப்படி இல்லாத போது நீனு அவனை கைது தான் பண்ணணும். கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு போ. கைது பண்ணுறதுக்கு அவன் உட்படாத பொழுது நான் 2 சாத்து பண்ணேன், அது கூட பிரச்சனை இல்லை. அது அவன் நீதிமன்றத்தில் அவன் அதுக்கான ரெமடியும் அதுக்கான தீர்வையும் அவன் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த சட்ட வழிமுறையே இல்லாமல் சுட்டுக் கொள்வது என்பது நீ யாரும் தலையிடக்கூடாதுன்னா இதை விட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? கர்நாடகாவில் இது புதுசாக நடக்கலை. நீங்கள் காவேரி தீர்ப்பு கெசட்டில் வெளியிட்ட போது தொகையாக தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். தமிழர்கள் வீடுகள், கடைகள் சூறையாடப்பட்டுச்சு. ஒரே இரவில் அங்கே இருக்கிற சக்தி சுகர்ஸுக்கு அந்த சர்க்கரை ஆலையை தரமட்டமாக்கணும், கேள்வி முறையே கிடையாது. அதன் பிறகு 2007 தீர்ப்பு வந்தபோது திரும்பவும் இதே மாதிரி தாக்குதல் நடத்தினா. அந்த கேபிஎன் பஸ் அவன் வச்சிருந்த டெப்போவுக்குள்ளேயே 25 பஸ்ஸை கொளுத்துனா. இன்சூரன்ஸை தவிர அந்த மாநில அரசாங்கம் ₹1 கூட கொடுக்கல. இன்னி வரலும் ஒரு கேள்வி முறையும் கிடையாது. இப்போ அவர் சிவகுமார் வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நான் என்ன வேணாலும் கொண்டுவேன், நீ யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னா அது ஒரு இனக்கொலை. இப்போ நீங்கள் இதே தான் சிங்களர்கள் சொல்கிறான், இது உள்நாட்டு பிரச்சனையா, இதை போய் ஏன் நீ இப்போ பேசுகிற அப்படிங்கிறான். எங்கள் தமிழர்கள் நாங்கள் கூட எங்கள் குடிமக்கள், அவன் எங்களுக்குள்ளே பேசிக்கிறான் அப்படித்தானே சொன்னா. நீங்கள் இது ஒரு ஆயுத போராட்டமாக சர்வதேச பிரச்சனையாக மாறின பிறகு வேறு வழியில் அவன் பேசுகிறான். மற்றபடி என்ன, உள்ளூர் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குவோம், யாரும் தலையிடாத. எல்லா இனக்கொலையாளிகளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் தான் வகையற என்ன சொன்னது, அதுதான் டிகே ஆமா, ஒரு இனக்கொலையாளியினுடைய வாதம் அது. அதை நீங்க அனுமதிச்சீங்கன்னா யாருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னு ஆயிடும். இப்போ மாறாக நான் என்ன சொல்ல வரேன், அஸ்ஸாமில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அஸ்ஸாமில் அங்கே ஒரு போட்டி தேர்வில் பீகார்காரங்க ஃப்ராடு பண்ணி ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லி அஸ்ஸாம் பசங்க பீகார்காரனை அடிச்சிட்டான், பீகார்காரனை வெளியேற்றுட்டான். பெரிய கலவரம் ஆயிடுச்சு. பீகார்காரங்களாம் பயந்து கிளம்பிட்டாங்க, அஸ்ஸாமை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போது முலாயம் சிங், இவர் லாலு பிரசாத் யாதவ் அங்கே முதலமைச்சர் பீகாரில், நேராக அஸ்ஸாமுக்கு போகிறாரு. அஸ்ஸாமுக்கு போய் யாரும் வராதிங்க, உங்கள் இப்போ அஸ்ஸாம்லேயே உங்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் நான் உறுதிப்படுத்துகிறேன், அஸ்ஸாம் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன், பிரதமர்கிட்ட பேசுகிறேன்,
தேவையானால் நான் இங்க அசாம்ல கவுஹாத்திலேயே உண்ணாவிரதம் இருப்பேன், ம் அவ்வளவும் சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு வர்றாரு. ம் அது மாதிரி ஆந்திராக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை வரும்போது சந்திரபாபு நாயுடு அங்க போய் வந்தாரு. நிக்கிறாரு. ஒரு வீடு இடிஞ்சு வீடு அடிச்சு பக்கம் 6 பேர் வந்தாரு. செத்து போனோம், அதுக்கு வந்து நிக்கிறாரு இல்லைங்க. ம் அப்ப எல்லாரும் அப்படிதான் இருக்கிறான். ம் தமிழ்நாடு தான் அண்ணாத மாதிரி இருக்குது. ம் நீங்க அதெல்லாம் இப்ப நீங்க அந்த கர்நாடகத்துல அது மாதிரி அடிச்சு துரத்தப்பட்ட போது சரி, ம் முல்லை பெரியார் பிரச்சனை வந்த போது ம் அங்க கேரளாவில இருந்து அடிச்சு விரட்டி தேவாரத்தின் வழியா வந்த போதும் கூட ம் அன்னைக்கு வந்து ஒரு கட்டத்துல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து இன்னொரு சம்பவம் நடக்கும் போது கர்நாடக முதலமைச்சராக இருந்தாரு. ம் 2 பேரும் என்ன பண்ணாங்க, ம் ஒரு பஸ் டிக்கெட்டு, ம் சாப்பிட்றதுக்கு ஒரு பொட்டல சோறு, ஒரு இரவு தங்குறதுக்கு ஒரு கல்யாண மண்டபம், ம் உன் ஊர் உங்க வீடு பூர்வீக வீடு எந்த ஊரோ அந்த ஊருக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட்டு, ம் இதுதானே பண்ணாங்க. எங்க நடந்தது எப்ப? இப்போ நீங்க வந்து இப்போ கேரளாவிலேருந்து இப்போ நீங்க விரட்டப்பட்டாங்கல்ல, நம்ம இப்போ மூணாறுலேருந்து மக்கள் விரட்டப்பட்டாங்கல்ல, ம் தேவாரத்து வழியா வந்துட்டாங்க. ம் வந்தவங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணது அவ்வளவுதான் 91ல. ம் அதுக்கு முன்னாடி இந்த கர்நாடகாவிலேருந்து அடிச்சு விரட்ட போது என்ன பண்ணாங்க, ம் இதே தான். ம் வரவன் எல்லாருக்கும் ஒரு பொட்டில் சோறு, 2 நாள் தங்கிக்கிறதுக்கு ஒரு கல்யாண மண்டபம், எந்த ஊருக்கு போறியோ பஸ் டிக்கெட், ம் இவ்வளோதான். போய் ஒரு முதலமைச்சர் போய் அங்கே நிற்கணும்ல. ம் ம் கர்நாடகையும் போகல, ஜெயலலிதாவும் இப்ப போகல. இந்த 3 தமிழர்கள் கர்நாடகாவுல வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த விஷயத்துல முதலமைச்சர் விஜய் என்ன குரல் வச்சிருக்கணும்ன்றீங்க? இவர் என்னன்னா 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு தாவேகாவுடைய தலைவர் என்ற வகையில் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். ம். தட்டு தடுமாறிட்டு இது வருந்தத்தக்கது, ம். செய்திருக்க கூடாது, முதலமைச்சராக எதுவும் முதலமைச்சர் சொல்லல. வகையில் செய்யலையே. ம். கடிதம் அனுப்பணும், குறைந்தபட்சம் கடிதம் அனுப்பணும் இல்லைங்க ம், டி.கே. சிவகுமாருக்கு. ம், அவன் அதை முந்திக்கிட்டு சொல்றான், எங்க ஊர் பிரச்சனை நான் பாத்துக்குவேங்கிறான். ம். டி.கே. சிவகுமார் டி.கே. சொல்றாரு. சிவகுமார் ஏன் செத்தவன் தமிழர்கள்ரா, ம். அப்ப நீ தமிழர்கள் என்பதனால தான் பண்ணிருக்கிற. ம், ஒரு கடிதம் கண்டன கடிதம் அனுப்பு, ஒரு மந்திரி அனுப்பி, நீ போகணும் அவங்க கூட அவசியம் இல்லை, ம், ஒரு மந்திரி அனுப்பி விடு, ம். அந்த கடிதத்தோட ஒரு மந்திரி அனுப்பு, ம். அவனுக்கு போய் கொடுத்து விடு. நீங்க தொடக்கத்துல சொல்லும்போது தோழர், இது வந்து ஜோசப் விஜயை சுத்தி ஒரு தெலுங்கு லாபி அதிகமா இருக்குதுன்னு சொல்றீங்களா? அது காரணமா இருக்குன்றீங்களா? ஏன் இப்ப உண்மை என்னங்க, ம். இந்தியா தமிழ்நாட்டினுடைய இந்திய பிரதிநிதியாக யாரை போய் போடுறாரு, ஒரு கர்நாடகத்துக்காரர் தானே போடுறாரு. ம். யோக்கியதை அவ்வளவுதானே இருக்குது. அவன் இதை எப்படி மதிப்பான்? அவன் டி.கே. சிவகுமார் தான் நினைப்பான், ம். பிரதிநிதியா போறதுக்கே தமிழவத்தனுக்கு கிடைக்கல, இவருக்கு ம். நம்மளால தான் வச்சிருக்கிறான், ம். அடிச்சு சாவடிச்சிடா, கேட்கறதுக்கு நாதி இல்லாத ஒரு தமிழர்கள் அப்படிதான் நினைப்பான். ம். என் ஊர்ல நான் பாத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அது நீ பாதுகாப்பு கொடுத்தா உன்னை ஏன் கேட்க போறான்? இப்போ உடனடியாக நடவடிக்கை, இப்போ சம்பவம் நடக்கும்போது இவருக்கு தெரியாம இருக்கலாங்க, அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது எதிர்த்து நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்த சம்பவம் நடக்காது. ம், ம், நீ கேபிஎன் வண்டியை கொளுத்தும் போதே கேள்வி முறை கிடையாது அங்க, ம். எவன் ஆட்சி பண்ணாலும். ம். அப்புறம் என்ன, ம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்துச்சு. அந்த ம். முதல்ல 91 படுகொலை நடக்கும் போது ம். காங்கிரஸ் ஆட்சி தானே. ம். எடியூரப்பா டெல்லியில இந்த காங்கிரஸ் தான் என்ன இருந்தது. ஒரு அப்பா இருந்தாலும் அதால ஆட்சி தானே. எடியூரப்பா இருந்தார். எடியூரப்பா இவரு பிஜேபி ம். இது சொல்றா, காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. அப்போ வந்து யார் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட கர்நாடகத்துல தமிழர்கள் அடிக்கப்பட்டால், கொல்லப்பட்டால், அவருடைய வீடுகள் சூறையாடப்பட்டால் கேள்வி முறையே கிடையாது. ம். ₹1 நஷ்டீடு கொடுங்க. அல்ல, அதுக்கு அங்க கேள்வி முறை இல்லைங்க தொடர். இப்ப இங்க என்ன கேள்வி இருக்கணும் முதலமைச்சர்கிட்ட? அதான் சொல்றேனா, லாலு பிரசாத் என்ன செஞ்சாரு, சந்திரபாபு நாயுடு என்ன செஞ்சாரு, அதை அதை முதல்ல போல எடுத்துக்க. நீ முதலமைச்சர் போய் நில்லு. ம். சரி, இப்ப நான் செத்தவன் 3 பேர் தான், என் நம்பர் அவ்வளவு தூரம் ஆகல, ம். நிறைய பேர் சாவல, ம். நீ ஒரு மந்திரி அனுப்பு, ஒரு கடிதம் கொடுத்து, ம். உனக்கு போறதுக்கு வலிக்குதுன்னா ம். யாரோ ஒரு மந்திரி அனுப்பு, ம். நேரடியா. அது ஏன்னா தபால் போட்டா போயிடும். ஏன்னா ஒரு மந்திரி எடுத்து அனுப்புறதுன்னா என்னன்னா ஒரு டைரக்டா முக்கியத்துவம் மெசேஜ் கொடுக்கிறது அந்த நிகழ்ச்சி. அதுக்கான ஒரு அரசு அதுக்கான வலுவோட தலையிடுதுன்னு அர்த்தம். ம். ஒரு தலையிடுன்னு சொன்னா தானே ஒரு செக் வரும், ஒரு எதிர்ப்பு இருந்தா தானே அவன் யோசிப்பான். ம். நீ ஒண்ணுமே இல்லை, வேற அறிக்கையை தடவிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தா அதுக்கு அவன் ஏறி அடிக்கிறான், ம். என் ஊர்ல நீ தலையிடாதங்கிறான். எப்படி இது? புரியுது. இப்ப கேட்டா கரூருக்கு வந்து நான் பேசலாமான்னு கேட்கறான் ஒரு மந்திரி. ம். ம். கரூர்ல செத்து போனான்னு அதை பத்தி நான் எங்கெல்லாம் அங்க பேசலாமான்னு கேட்கறான். ம். கரூர்ல வந்து கர்நாடகாரன் செத்தானா? ம். செத்தானா வாழ்ந்தானா? நம்மளால தான் செத்தானா செத்தான். வந்து கேளு. நீங்க இது கேட்பீங்க. நீங்க ஒரு பொதுவான ஜனநாயகமா கேட்கறது வேற. ம். நான் வந்து ஒரு மாநிலத்தினுடைய கட்சியாக, ஆளுங்கட்சியாக, ஒரு ஆட்சியாளராக கேட்கறது என்பது வேற. ம். ஆட்சியாளரா நீ கேட்க முடியாது. ம். ம். இது ஒரு கூட்டாட்சி. இப்ப பேசுறான், ம். கூட்டாட்சி, ஒரு மாநிலத்தினுடைய விஷயத்தில் இன்னொரு மாநிலம் தலையிடக்கூடாது, ம். செத்தவன் தமிழர்கள். ம். அப்ப அதை கேட்காம எப்படி பண்ண முடியும்? நீ வந்து அதுக்கு குறைஞ்சபட்சம் நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நீ பதில் சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ம். ம். தலையிடவே கூடாதுன்னு சொன்னா அது மேலாதிக்கம் செய்யறது இல்லையா? அது ஏற்கனவே நடந்ததை வச்சுதான் நம்ம கவலைப்பட வேண்டியா இருக்குது. கர்நாடக அரசு வந்து ஒரு இனப்படுகொலை செய்யக்கூடிய வேலையில இறங்கி இருக்கு. சிங்கள அரசாங்கம் போல நடந்துக்குவாங்க தமிழர்களை பொறுத்த அளவுக்கு. அவங்க நீங்க வந்து அவன் வண்டி மோதுனா கேஸே கிடையாது, நம்ம வண்டி லேசா இடிச்சிச்சுனாக்க ஏகப்பட்ட கேஸ் போடுவான். நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். பெங்களூருக்குள்ள நம்மளால கேஏ வண்டி இங்க பத்திரமா போயிட்டு வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை டிஎன் வண்டி அங்க போக முடியுமா?
நிறுத்திக்கிறான்ல, ம். நிறுத்திக்கிறாங்க எல்லை ஆனா இந்த இங்க நிமிஷம் சுதந்திரமா நிறுத்திக்கிறாங்க. இங்க எவனோ சுதந்திரமா சும்மா ஒரு எதிர்க்கலாம் 50 பேர் இருக்குது. வாட்டாள் நாகராஜோட வந்து எல்லையில நிக்கிறாங்க ஓசூர்ல, ம். வண்டியை நிறுத்திக்கிறானுங்கல்ல. ம். அவன் கேஏ வண்டி எவ்வளவு வண்டி இங்க ஓடிட்டு இருக்குது, ம். அவனுக்கு ஏதாவது டேமேஜ் வந்திருக்குதா? ராஜ்குமார் கடைசி வரல இங்க தானே வாழ்ந்தாரு, ம். யாருக்கு அவருக்கு என்ன கேடு பண்ணிட்டான்? தமிழ்நாட்டினுடைய ஒண்ணுமே இல்ல. நிலைமை வேற. ஆமா. எவன் சம்மந்தப்பட்டவனும் அவனோட சண்டை போட்டுக்கிறான். ம். இவன் இங்க வந்து அவன் வந்து எல்லாரையும் பண்ணுவான். அப்ப அது அந்த அப்படி ஒரு நாடு அது. ம். சிங்களமய எப்படி ஒரு தமிழர்களுக்கு எதிரானது இருக்கிறதோ அது போல கர்நாடகத்துல தமிழர் விரோத போக்கு என்பது வந்து ஒரு மக்கள் மயமாயிருக்குது. ம். ம். அதனுடைய விளைவை நம்ம சந்திக்கிறோம். அப்ப அதுல வந்து நம்ம கவனமா தான் இருந்தாகணும். ம். அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பொறுப்பெடுத்துக்கணும். பொறுப்பெடுத்துக்கணும். நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க தோழர். இது வந்து முக்கியமா அந்த நேரத்துக்கு இந்த நேர்காணல் ரொம்ப அவசியமானது. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நன்றி.